ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழக்கத்தை குறிக்கும் காலத்தை பற்றி அதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். இது டெய்லி எனக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹேபிட், டெய்லி நம்ம இதை செய்வோம் அப்படின்னு. டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்போம், டெய்லி வாக்கிங் போவோன்ற மாதிரி இருக்கிறது. அதை எப்படி சென்டென்ஸாக அமைக்கலான்றதை பார்க்கலாம். நித்தியதா போதக் அப்படின்னா வழக்கத்தை குறிக்கும் காலம். டெய்லி வாக்கிங் போகிறத பழக்கிக்கொள், வழக்கமாக்கிக்கொள் அப்படின்றது. ரோஜ்னா டெய்லி, தினந்தோறும். சபரே அப்படின்னா காலையில். டஹலா அப்படின்னா நடக்கிறது, உலாவுறது. கரோனா செய்கிறது. அப்போ ரோஜ் சபரே டஹலா கரோ அப்படின்னா டெய்லி வாக்கிங் போவதை வழக்கமாக்கிக்கொள் அப்படின்றது. இது ஆர்டராக சொல்கிறது. அடுத்து ஏன் பழக்கன்றது அவன் செய்வியான்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இது ஆர்டராக சொல்கிறது. தினந்தோறும் காலையில் வாக்கிங் போகிறத வழக்கமாக்கிக்கொள் அப்படின்றது. இது தன் வேலையை தானே செய்யும் பழக்கத்தை வழக்கமாக்கிக்கொள் அப்படிங்கிறத. அப்னா கம் என்னோட தன் வேலையை, குத் கர்னேக்கி அப்படின்னா தானே, குத்துனா தானே, தானே செய்யும் வழக்கத்தை, கர்னேனா செய்கிறது. ஆதத் பனாயேங் அப்படின்னா பழக்கம். ஆதத்துனா பழக்கம். ஆதத் பனாயேங் அப்படின்னு. அப்னா காம் குத் கர்னேக்கி ஆதத் பனாயேங் அப்படின்னா தன் வேலையை தானே செய்யும் பழக்கத்தை வழக்கமாக்கிக்கொள். நாங்கள் தினந்தோறும் காலையில் தேநீர் குடிப்பது வழக்கம் அப்படிங்கிறது. ஹம் நாங்கள், ரோஜ் சபரே அப்படின்னா டெய்லி காலையில் அப்படின்னா, சாய் பியா கர்த்தேஹைங் அப்படின்னா சாய்னா தேநீர், டீ. இதுவே நம்ம காஃபி அப்படின்னு சொல்லிக்கலாம். மில்க்னா தூத்துன்னு சொல்லிக்கலாம். இப்போ நாங்கள் தினந்தோறும் காலையில் தேநீர் குடிப்பது வழக்கம். ஹம் ரோஜ் சபேரே சாய் பியா கர்த்தேஹைங் அப்படின்னா நான் டெய்லி தேநீர் குடிப்பது வழக்கம். நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்வது வழக்கம். மைன் ஹர் சப்தே அப்படின்னா வாரம்னு அர்த்தம். இது மகினே அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கோயிலுக்கு போகிறதும், ஒவ்வொரு மாதமும் நம்ம வெளியே போகிறதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு. இதுவே ஒவ்வொரு மாதமுன்றதை நம்ம மகினேன்னு சேர்த்துக்கலாம். மைன் ஹர் சப்தே சுக்ரவார் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை. நம்ம கிழமைகளில் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸில் ஏற்கனவே கிழமைகளை பார்த்துருக்கோம். மைன் ஹர் ஹப்தே சுக்ரவார் மந்திர் ஜாயா கர்த்தீதி அப்படின்னா செல்வது வழக்கம். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்வது வழக்கம் அப்படிங்கிறது. இப்போ கர்த்தீதி அப்படின்றாங்க. அது யார் சொல்கிறா? ஒரு பெண் சொல்கிறாங்க. அதுவே ஒரு பாய் சொன்னாங்கன்னா கர்த்தாத்தா அப்படின்னு சொல்லணும். நாங்கள் அப்படின்னா அங்கே ஹம்மு போட்டுறணும். இங்கே கர்த்தேத்தே அப்படின்னு சொல்லிடணும். நாங்கள் அப்படின்னா கர்த்தேத்தே அப்படின்னு. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு செல்வது வழக்கம்னா ஹம்னு போட்டுறணும். இது நான் அப்படின்றதுனால மைங் ஹர் ஹப்தே சுக்ரவார் மந்திர் ஜாயா கர்த்தீதி அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்வது வழக்கம். இந்த சிறுவன் தினந்தோறும் தாமதமாக வருவதே வழக்கமாக வைத்திருக்கிறான் அப்படின்றது. அப்போ எப்பயுமே ஸ்கூலுக்கு கொஞ்சம் எப்பயுமே ஒரு பையன் லேட்டாக போனால் தினந்தோறும் லேட்டாக வர்றான் அப்படின்றது. இதுவே அடிக்கடி லேட்டாக வர்றான்னா அக்சர்னு சொல்லிடலாம். இது தினந்தோறும்னா ரோஜுன்னு சொல்லலாம். ஏக் லடுக்கா ரோஜ் தேர்சே ஆயா கர்த்தாத்தா அப்படின்னா கர்த்தாத்தான்னு சொல்கிறாங்க. அப்போ பாய் சொல்கிறான். நம்ம லடுக்கான்னு சொல்கிறதுனால பாயை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா பாய். இதுவே ஏக் லடுக்கி அப்படின்னா கர்த்தீத்தி அப்படின்னு வரும். இந்த சிறுவன் தினந்தோறும் தாமதமாக வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறான். ஏக் லடுக்கா ரோஜ் தேர்சே ஆயா கர்த்தாத்தா அப்படின்னா தினந்தோறும் லேட்டாக வர்றான். அடிக்கடி அப்படின்னா அக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏக் லடுக்கா அக்சர் அப்படின்னா நம்ம அது அடிக்கடி தேர்சே ஆயா கர்த்தாத்தா அப்படின்னு அடிக்கடி தாமதமாக வர்றதே வழக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அடிக்கடி எங்கள் கிராமத்திற்கு போவது வழக்கம். ஹம் அக்சர் அப்னே காவ் ஜாயா கர்த்தேத்தே அப்படின்னா நாங்கள் அடிக்கடி எங்கள் கிராமத்துக்கு போவோம். என்னுடைய பாட்டி எப்போதும் சுடுதண்ணீர் குளிப்பது வழக்கம் அப்படின்னா மேரே தாதி ஹமேசா அப்படின்னா எப்போதும் அப்படின்னு. தனித்தனி வார்த்தையாக நம்ம பார்த்துருப்போம். ஹமேசானா எப்பொழுதுன்னு பார்த்துருப்போம். அக்சர்னு அடிக்கடின்றதை பார்த்துருப்போம்.
மேரே தாதி ஹமேஷா கரம்பாணி அப்படின்னா சுடுதண்ணி. கரம்பாணி சே நகா கர்த்தேத்தே அப்படின்னா குளிப்பது வழக்கம். இங்கே எதுக்கு கர்த்தேத்தே அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, நம்ம பாட்டியை மரியாதையாக சொல்லும் போது நம்ம ப்ளூரல் ஃபார்மில் தான் வரும். அது நம்ம ஃபார்முலாவில் பார்க்கும்போது பார்த்துருப்போம், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். அப்படின்னா மேரே தாதி ஹமேஷா கரம்பாணி சே நகா கர்த்தேத்தே அப்படின்னா என்னுடைய பாட்டி எப்போதும் சுடுதண்ணீர் குளிப்பது வழக்கம். விமலா தினந்தோறும் காலையில் குளித்துவிட்டு சமையல் செய்வது வழக்கம் அப்படின்னா, விமலா ரோஜ்னா தினம், விமலா ரோஜ் சவேரே நகானா கே பாத் பிறகுன்னு அர்த்தம். குளித்த பிறகு, குளித்து விட்டுன்றது பிறகு, பாத். சவேரே நகானா கே பாத் ரசாயி கர்த்தி தி அப்படின்னா ரசாயினா சமையல் செய்வது வழக்கம். ராமன் தினந்தோறும் இங்கே வருவது வழக்கம். ராம் ரோஜ் அப்படின்னா தினந்தோறும், ராம் ரோஜ் யஹாங் ஆயா கர்த்தாத்தா அப்படின்னா ராமன் தினந்தோறும் இங்கே வருவது வழக்கம். இங்கே ஏதாவது ஒரு கேர்ள் பேரை போட்டாங்கன்னா இங்கே கர்த்தி ஹை அப்படின்னு வந்துடும். அப்புறம் கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வந்து போய் கொண்டிருப்பது வழக்கம் அப்படின்னா, சமுத்திர தட்கேலியே கடற்கரைக்கு பகுத் சே லோக் அப்படின்னா நிறையா பேர் ஆயா ஜாயா கர்த்தே ஹைங் கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வந்து போய் கொண்டிருப்பது வழக்கம். சமுத்திர தட்கேலியே பகுத் சே லோக் ஆயா ஜாயா கர்த்தே ஹைங். நான் தினமும் செய்தித்தாள் படிப்பது வழக்கம் அப்படின்னா, மை ரோஸ் சவேரே அக்பர் படா கர்த்தாத்தா அப்படின்னா நம்ம தினந்தோறும் செய்தித்தாள் படிப்பது வழக்கம். நாங்கள் அடிக்கடி சினிமா தேட்டருக்கு செல்வது வழக்கம். ஹம் அக்சர் ஃபிலிம் தேட்டர் பாயா கர்த்தே ஹைங் அப்படின்னா நாங்கள் அடிக்கடி சினிமா தேட்டருக்கு செல்வது வழக்கம். ஹம் அக்சர் ஃபிலிம் தேட்டர் சினிமா தேட்டர்னே சொல்லலாம் நம்ம. ஹம் அக்சர் சினிமா தேட்டர் ஜாயா கர்த்தே ஹைங் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சினிமா தேட்டருக்கு செல்வது வழக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் கீ அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே சேர்க்குறது, அதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். வெறும் கீ நடுவில் கீ வரும், என்றுன்னு அர்த்தம் அதுக்கு. அதை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.